ஒரு ஷாப்பிங் vlog தான். எங்களுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு, நிறைய பொருள் வாங்க வேண்டியதா இருக்கு. எனக்கு சிரிப்பு விஷயமா வருது. எப்பவுமே ஒரு கிலோ வாங்குவேன். இந்த டைம் வந்து 1/2 கிலோ தான் எல்லா காயுமே எடுத்தேன். அப்ப நாங்க சொல்லிட்டு இருந்தோம், பாப்பா இது நீ ஸ்பைடர்மேன் இல்ல பாப்பா, இது ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டிருக்கிற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு புது வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் vlog தான். எதனாலனா பாப்பாங்களுக்கு வந்து ஸ்கூல் ரீஓபன் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வந்துச்சு. ஸ்விம்மிங் கிளாஸ் தேவையான ட்ரெஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இங்க வந்து நம்ம பக்கத்துலயே எங்கேயாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு போய் பார்த்தோம். அங்க எது பாப்பாவுக்கு செட் ஆகல, அதனால வந்து நம்ம கோயம்புத்தூர்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து டெய்லி வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து விட வேண்டியதா இருக்கு. நமக்கு சந்தைக்கு போய் வாங்குறதுக்குலாம் டைம் இல்லை அப்படிங்கறதுனால அதுவும் போற வழியில ஏதாவது சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிளான் பண்ணிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் கிளாஸ்ல எங்கேயும் போனதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கூல்ல வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் போக போறா. அது எங்களுக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. பாப்பா போய் என்ன பண்ண போறா, அவங்க மிஸ் சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துக்குவாளா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. போயிட்டு வந்து நாளைக்கு பாப்பா சொல்றது வச்சு நமக்கு என்ன பண்ணாங்கிறதே தெரியும். எங்களுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. பயப்படாத, அவளுக்கு டக்கு டக்குன்னு ஃபீவர் வந்துடும். தண்ணி எல்லாம் சேருமா என்னன்னு தெரியல. சரி, ஸ்கூல்ல வந்து ட்ரைனிங் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொடுக்குறாங்க. சரி, அது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி. ஆனா எக்ஸ்ட்ரா வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கிளாஸ்க்குலாம் நம்ம நிறைய பொருள் வாங்க வேண்டியதா இருக்கு. உன்னை நினைச்சுதான் நீ பயமே. சரிம்மா, ஸ்விம்மிங் பண்ணோன்னு நல்லா தொடச்சிட்டீங்கன்னா சரி. அவங்களே கேர் பண்ணிக்கிறதுக்கு தெரியாதே அப்படிங்கறதுனால நம்ம பயப்பட அவங்க பாருங்க எப்படி பேசுறாங்க. எனக்கு சிரிப்பு விஷயமா வருது. பயப்படாத. நம்ம வந்து பாத்தீங்களா இந்த டெக்கத்லான் வந்துட்டோம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் தேவையான எல்லா ட்ரெஸ்ஸுமே இங்க இருக்கு. நான் வந்து ஜிம்முக்கு வந்து இங்கதான் வந்து ட்ரெஸ் ஷூ எல்லாம் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்க வாங்கினது வந்து குவாலிட்டியாவும் இருந்துச்சு அப்படிங்கறதுனால சரி இங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்க வந்திருந்தோம். நாங்க வரும்போது ரொம்ப இருட்டாயிருச்சு. கொஞ்சம் ஸ்பீடா வந்து பாப்பாங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு கிளம்பலாம், இப்பவே லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ நேரமா எடுத்துட்டு இருந்தோம்னா லேட் ஆகும் அப்படின்ட்டு ஒரு சில வீடியோஸ் மட்டும் எடுத்திருக்கிறேன். இங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கல. பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து இது சூப்பர் மார்க்கெட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹைபர் மார்க்கெட் வந்தாச்சு. இங்க வந்து எதுக்கு வந்தாங்க பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை வீட்டுல. பாப்பாங்களுக்கு டெய்லியுமே ஃப்ரூட்ஸும் கொடுத்து விடணும், இது வெஜிடபிள்ஸ் கம்பல்சரி கொடுத்து விடணும். அதனால வந்து நம்ம வந்து இப்போ இங்க வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் எல்லாம் வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு வந்தோம். பாப்பாவுக்கு வந்து இங்க வந்தா வந்து டாய் எல்லாம் நிறைய இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் வச்சிருப்பாங்க, சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. அது கொஞ்ச நேரம் வச்சு விளையாண்டுட்டு வருவா. அப்புறம் இந்த சைட்ல வந்து கிளிப்ஸு, பேண்டு, இயரிங்ஸ் எல்லாம் சூப்பரா வச்சிருப்பாங்க. நான் பட் அங்க போகல. இவங்க ரெண்டு வச்சு நம்ம அங்க போனோம்னா நிறைய எடுத்துருவாங்க அப்படின்ட்டு நான் வந்து வெஜிடபிள்ஸ் எடுக்க வந்துட்டேன். நான் வெஜிடபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பீக்கங்காய் இப்பதான் செஞ்சோம் அப்படின்ட்டு சரி சொரக்காய் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். சொரக்காய் சின்னதா இருக்குமான்னு சொல்லி ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். சொரக்காய் வந்து நமக்கு சின்னதா ஒண்ணுமே கிடைக்கல, ஒரு பெரிய சொரக்காவே எடுத்துட்டேன். அப்புறம் வாழைத்தண்டு நமக்கு ரெகுலரா கிடைக்கிறது இல்லை அப்படிங்கறதுனால வாழைத்தண்டு எடுத்தேன். வாழைத்தண்டு வந்து எப்படின்னா நார் வச்சு எடுத்தோம்னா டேஸ்டா இருக்கு, நார் இல்லாத காய் எடுத்தோம்னா வந்து டேஸ்டே இல்லை. அப்புறம் நிலக்கல்ல, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் எடுக்கணும். இந்த வீக் என்னென்ன தேவையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். நம்ம சந்தைக்கு போய் வாங்கலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனா சந்தைக்கு இவருக்கு எனக்கு கூட்டிட்டு போறதுக்கு டைம் இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. பாப்பாங்களை கூட்டிட்டு சந்தைக்கு போக முடியாது அப்படிங்கறதுனால சரி நம்ம மார்க்கெட்லயே சூப்பர் மார்க்கெட்லயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டோம். இங்க வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் எல்லாமே காய் விலை ஜாஸ்தியா இருக்கு. அதனால வந்து எப்பவுமே ஒரு கிலோ வாங்குவேன். இந்த டைம் வந்து 1/2 கிலோ தான் எல்லா காயுமே எடுத்தேன். 10 கிலோவா எடுத்துறவா இல்ல 5 கிலோவா அளந்து போடுங்க. நேக்கு 5 தான் ராசியான நம்பர். நான் கையில வச்சிருக்கிறது வந்து கரிப்பலாக்கா.
இந்த கறிப்பலகா வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். கறிக்குழம்பு மாதிரி எல்லாம் வச்சா வந்து நல்லா இருக்கும். ஆனா அங்க வந்து நான் எடுக்கும் போதே அதுல பிளாக் அடிச்ச மாதிரி இருக்கு. நம்ம வந்து 2 நாள் கழிச்சு செஞ்சோம்னா அது செய்ய முடியாது அப்படிங்கறனால நான் அதை எடுக்கல. அப்புறம் எல்லாமே வந்து அளவளவா தான் எடுத்திருக்கேன். கான் வந்து எப்பவுமே கேட்பாங்க, 2 நாளைக்கு ஒருக்கா கான் வாங்கி நம்ம செஞ்சு கொடுத்தா ஆகணும் அப்படின்ட்டு. அப்புறம் தேவையான காயெல்லாம் எடுத்துட்டு ஃப்ரூட்ஸ் எடுக்கலான்ட்டு வந்தேன். ஃப்ரூட்ஸுமே இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த வீக் என்னென்ன தேவையாக இருக்கும், ஆளுக்கு 2 மாதுளம்பழம் மட்டும்தான் எடுத்தேன். வர்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க. உள்ளே வச்சுட்டு இருக்க முடியல, ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. கூப்பிட்டு வந்தால் ஒரே டான்ஸாக வெளியே வந்தால் நல்ல இடம் நல்லா இருக்கிறதுனால ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நான் வந்து அவளுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி என்கிட்ட பில் போட கொடுத்துருந்தா. அங்கே வந்து கிளாஸ் கிட்ட வந்து நீ பில் போட்டியா, அது வாங்கிட்டியான்னு சொல்லிட்டு கிளாஸ்ல என்கிட்ட ஆக்ஷன் பண்ணிட்டே நின்றுட்டு இருந்தாங்க மேடம். அது வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காமிச்ச உடனே மறுபடியும் வந்து உள்ள வந்து வந்துட்டா. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு தெரியல, நான் ஒளிஞ்ச மாதிரி உட்கார்ந்தேன். அப்பவுமே உள்ள வந்து நான் வாங்கிட்டேன்னா என்னன்னு செக் பண்ணிட்டு அதை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹாப்பியானா. எங்க போனாலும் சரி அவ இதுல வந்து ஜாலியா இருப்பா, என்ஜாய் பண்ணிட்டே இருப்பா. நான் பில் போட்டு வெளியே வந்த உடனே அதை எடுத்துக்கொடுங்கன்னு சொல்லி அந்த ஜெம்ஸ் மிட்டா மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதை வாங்கிட்டு வந்துட்டியான்னு கேட்டு அதை வாங்கி அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப திருப்தியா ஆச்சு. பாப்பா வந்து பசிக்குதுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்படியே வர்ற வழியில ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு நமக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. டெக்கத்லேண்ட்ல தான் வந்து பாப்பாங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துருக்குறோம். அங்க வந்து வீடியோ அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, அதனால நாங்க வந்து அங்க வீடியோஸ் எதுவும் எடுக்கல. அங்கே வந்து நிறைய பொருள் இருந்ததுனால பார்க்கறதுக்கு அதில் செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதில் வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் டைப்லேயும் ஸ்விம்மிங் ட்ரெஸ் இருந்துச்சு. நம்ம வந்து இந்த ட்ராயர் டைப்பில் தான் எடுத்துருக்குறோம். இது வந்து பாப்பாவுக்கு போட்டப்போ நல்லா இருந்துச்சு. ஸ்விம்மிங் ட்ரெஸ் வந்து நிறைய இருக்குது. ஃப்ராக் டைப்பு இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதுலேயே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. அது என்னென்னு கூட எனக்கு தெரியல. அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து போடுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ட்ரெஸ் வந்து பாப்பாவுக்கு செலக்ட் பண்ணி நாங்கள் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து செலக்ட் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கேப்பு. இது எதனால செலக்ட் பண்ணோம்னா இதில் வந்து தண்ணி உள்ளே போகாது, காதுலாம் தண்ணி போகாது, தலையில் தண்ணி இறங்காதுன்னு சொன்னாங்க. இதுலேயே வந்து பனியன் கிளாத்தில் வந்து கேப் இருந்துச்சு. ஆனால் அது வந்து காதுலேயும் தண்ணி போயிடும், தலையிலையும் தண்ணி போயிடும்னு சொன்னாங்க. அதனால வந்து சிலிக்கான் கேப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஆனால் இது பாப்பா போடுறப்ப என்னாச்சுன்னா டைட்டாக இருக்குது. இது போடும்போது நல்லா கரெக்டாகிருமா என்னன்னு தெரில. இது செட் ஆச்சுன்னா பாப்பா இது போட்டுக்கிட்டோம், இல்லைன்னா மறுபடியும் நம்ம வேறு கேப் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இது வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணும்போது இந்த கிளாஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வெரைட்டி எல்லாமே நிறைய இருக்குது. ரேட் ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. இதுவுமே ரேட் ஜாஸ்தி தான். ஆனால் பாப்பாவுக்கு இதுதான் கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த கிளாஸ் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம். நிறைய அங்கே போனீங்கன்னா பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அது அவ்வளோ வச்சுருக்காங்க அங்கே உள்ள. பட் வீடியோ எடுக்கலாமா என்னன்னு தெரியாதனால நாங்கள் வீடியோ எடுக்கலை. காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் பொருள் வந்து குவாலிட்டியாக இருக்கும். எனக்கு வந்து ஜிம்முக்கு போடுற ட்ரெஸ்ஸு எல்லாமே அங்கே தான் எடுத்தோம். அது எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்துச்சு. மற்ற பக்கம் எடுத்தது ரேட் கம்மியாக இருந்துச்சு, அந்தளவுக்கு குவாலிட்டியும் இல்லை. அதனால இந்த டைம் பாப்பாவுக்கு எடுக்கிறதுக்குமே அங்கேயே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போயாச்சு. இங்கே எங்கேயும் நமக்கு ஷாப்பும் இல்லாதங்காட்டி அங்கே போனது நல்லா தான் போச்சு. பாப்பாவுக்கு நல்ல குவாலிட்டியான பொருளாக வாங்குற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நதிக்கு வந்து செட்டில் கார்க் விளையாடுறதுக்காக இந்த செட்டில் கார்க் பேட் வாங்கணும். இந்த வந்து கார்க் வாங்கணும். இது என்ன பாப்பா ஸ்கூலுக்கு போனால் விளையாடுறதுக்கு இது வேணும்னு கேட்டுருந்தா, அதனால பெரிய பாப்பாவுக்கு இது வாங்கியாச்சு. இது வந்து ஃப்ரிஸ்பி. இது ஒன்று பாப்பாங்களுக்காக வாங்கணும். இது வந்து வீட்டில் அவருக்காக வாங்கினது. இது மசாஜ் சேர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி 2 மசாஜ் பண்ணி பார்த்துட்டு தான் இது வாங்கினாங்க. இது யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் நான் உங்களுக்கு போட்டு காய்க்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோதாங்க. இந்த ட்ரெஸ்ஸு, கேப்பு, கிளாஸு எல்லாம் பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ட்ரெஸ் போட்ட உடனே பாப்பா வந்து உடனே ஸ்பைடர் மேன் மாதிரி எல்லாம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தா.
அப்போ நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், பாப்பா இது நீ ஸ்பைடர்மேன் இல்லை பாப்பா, இது ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டிருக்கிற, இது ஸ்விம் பண்ணுறதுக்காக போட்டிருக்க அப்படின்னு சொன்னோன்னே பாப்பாவுக்கு வெக்க வந்துருச்சு. கேப் வந்து டைட்டாக இருந்ததுனால ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் வேற கிண்டல் பண்ணிட்டு இருந்ததுனால இன்னும் டென்ஷன் ஆகிட்டா. சரி பாப்பா 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் கேப் கழட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால சரின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தா. இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போனது ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக, ஸ்விம்மிங் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. அப்படியே வந்து இந்த வீக்கான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. இதோட இந்த ஷாப்பிங் vlog முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல உடனுக்குடனே வரும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.